வணக்கம் எம்பரர்ஸ். இன்னைக்கு நாள் சூப்பரா இருந்தது இல்லைங்க. ஸோ பார்ஷியல் செல் ஆன் ரைஸ் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. 20 செகண்டுக்கு உண்டான, அதாவது இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்ப்போம். ஸோ நம்ம சொன்னதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ப்ரீமியம் சார்ட் எடுத்திருக்கேன். நேற்று நான் என்ன கிளியரா சொல்லியிருந்தேன்னா 142 எபோவ் இருந்ததுன்னா 176 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் 205 அப்படின்னு சொன்னேன். மார்னிங் ஓப்பன் ஆனதே 205ல தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ ஓப்பன் ஆகி 9:30 வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். 9:30க்கு மேலே பார்த்தீங்கன்னாலும் நம்ம 252ங்கிற டார்கெட்டுக்கு மேலே, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு மேலே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 326 அப்படின்னு நான் சொன்ன நம்பர்ல எக்ஸாக்டா ரிவர்சல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க நம்மளோட கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது கிளியரா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செல் ஆன் ரைஸ் போயிட்டாங்க, செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 2:15 இந்த இடத்துல க்ளோஸ்ல வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்களா, இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 205 டார்கெட் அடிச்சதுங்களா, ஈஸியா 205 டார்கெட் அடிச்சது. ஸோ 2 ட்ரேட் எடுத்திருக்கலாம், 1 2. எக்ஸ்பர்ட்ஸ்னா இந்த ட்ரேடும் எடுத்திருக்கலாம், 3வது ட்ரேடும் எடுத்திருக்கலாம். ஸோ 2 ட்ரேட் நம்மளுக்கு போதுமான ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் 58 பாயிண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 64 பாயிண்ட், 100 பாயிண்ட் மினிமம் 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டுங்க. ஸோ க்ளோஸ் அபவுட் ட்ரேட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, க்ளோஸ் அபவுட் இருந்ததுன்னா வந்து டச் பண்ணி திருப்பி மேலே போவாங்க, வந்து டச் பண்ணி திருப்பி மேலே போவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இந்த இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் ஒர்க்ஸுங்க. நான் அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதனால இந்த இதுல க்ளோஸ் அபவ் வரும்போது திருப்பியும் மேலே போறாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்க பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி பாருங்க. நம்ம எல்லா வீடியோஸ், கைட் புக்ல இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படுங்க. ஸோ ஸ்பாட் சார்ட் பார்த்துடலாங்க. நிப்டி எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம டே சார்ட் போய்க்கலாங்க. ஸோ டே சார்ட் இப்படிதாங்க அனலைஸ் பண்ணணும். டே சார்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ரெண்டாவது 1 ஹவர் சார்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சார்ட் பார்க்கணும். நேற்று நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, மேலே போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஆன ஹைல அங்க இருந்த செல்லிங் தான் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த 0.5 ஃபிபனாச்சி பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 0.5 ஃபிபனாச்சியில ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகலை. இதுக்கு மேல க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் மேலையும் போகலாம், கீழையும் போகலாம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தங்க, ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே போகும் அப்படின்னு அர்த்தம். ஆனா நிப்டி பொறுத்தளவுக்கு இப்படிதாங்க, கேண்டில் ஒன்று பிரிண்ட் பண்ணுவாங்க, ஆனா நாளைக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுங்க. அதுக்கு தான் நம்ம லெவல்ஸ், அடுத்த லெவல்ஸ் பார்ப்போங்க. 1 ஹவர் சார்ட் பார்க்குறோம். 1 ஹவர் சார்ட்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து உண்டான ஹை, அதுக்கப்புறம் இன்னொரு ஹை வச்சுட்டாங்க இந்த இதுல, அதுக்கப்புறம் லோக்கு வந்திருக்காங்க. திருப்பியும் இதோட ஹையை கிராஸ் பண்ணா நம்மளுக்கு திருப்பி புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுங்க. அதாவது வந்து 435க்கு மேல 1 ஹவருக்குள்ள க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்ப 2 ஹையர் ஹை ஆயிடுச்சு. 2 ஹையர் ஹை ஆகும்போது நீங்க கான்பிடென்ட்டா ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இமீடியட் இன்ட்ராடேல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட் என்னென்ன அப்படின்னு பாத்துலாங்க. சப்போர்ட், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடலாம். சப்போர்ட்டுக்கு இன்ட்ராடேக்கு 168 ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. 200 கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃபுங்க. 200 கட் பண்ணாங்கன்னா 168 119 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் 200 அபோவ் தான் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 அடுத்த டார்கெட் 358, அதுக்கு அடுத்த டார்கெட் 435, அதுக்கப்புறம் 598 633. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டார்கெட்ஸ் இருக்குங்க. இமீடியட் ஹர்டில்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும்.
ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி செல் அடிப்பாங்க, திருப்பி அடுத்த பாயிண்ட் ரீச் ஆகும், அப்படிதான் போவோங்க. ஸோ 633 அண்ட் அபவ் போகும்போதும் உங்களுக்கு கிளியர் டைரக்ஷன் கிடைச்சிருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லதுங்க. இன்ட்ராடேல என்ன பொசிஷன் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஈவினிங் கட்டாயமா அதை க்ளோஸ் பண்ணிருங்க. இல்ல நீங்க பண்றது என்னன்னு உங்களுக்கு புரியாது அப்படின்னா மட்டும் ட்ரேடை ஹோல்டு பண்ணுங்க, இல்லைன்னா ஹோல்டு பண்ணாதீங்க. ஸோ நம்ம நிப்டி லெவல்ஸ் பார்த்துட்டோங்க. அடுத்தது வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்ப்போங்க. பிரீமியம் சார்ட்ல பாத்தீங்கன்னா 25,300 அப்படின்னு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. இதுல கால் சைட்ல 160க்கு மேல இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இமிடியேட் டார்கெட் வந்து 251 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனாங்கன்னா 356 வரைக்கும் போவாங்க. அதே புட் சைட்ல 82க்கு கீழே போனாங்கன்னா 71ஐயும் கட் பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமா இந்த 251 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து நாளைக்கு அச்சீவ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதை கட் பண்ணல, இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் போடுறாங்கன்னா புட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புட் சைட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் அந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல ஸ்லைட்டா மாறிட்டு இருக்கிறாங்காட்டி. சரிங்களா, இன்னும் 5 மினிட்ஸ்லயும் நம்மளுக்கு ஹையர் ஹை வைக்கலைங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். நேத்து ஹையை கட் பண்ணி இன்னொரு ஹை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹை இதை கட் பண்ணி 435 மேல இன்னொரு ஹை வைக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் 5 மினிட்ஸ்ல. அது வரைக்கும் நம்ம இத ஃபுல்லா டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ புட் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா 200 வரைக்கும் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளைக்கு கவனமா பார்த்து க்ளோஸ் அபவ் இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல க்ளோஸ் பிலோ போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. அப்படி பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா எந்த விதமான லாஸும் இல்லாம சேஃபா ட்ரேட் பண்ணலாங்க. மினிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ். இந்த கேப் நிறைய இருக்கிற இடத்துல மட்டும் ட்ரேட் எடுங்க. கேப் கம்மியா இருக்கிற இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டாப் லாஸ் விட உங்களுக்கு டார்கெட் கம்மியா இருக்கும். அதனால அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு காலையில ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போடுறோங்க. டெய்லி காலையில 9 மணிக்குள்ள ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அந்த ஷார்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருப்பேன் 326 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சென்செக்ஸ் லெவல்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். அந்த சென்செக்ஸ் லெவல்ஸ் அப்படி என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதுதாங்க நடந்திருக்கு. சரிங்களா, பார்க்கலைன்னா டெய்லி காலையில மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்க. அப்புறம் நேத்து மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. நிறைய பேர் பார்க்கலன்னா பாருங்க. ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கோல்டுல கிடைக்குங்க. கோல்டுல பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க, ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று மார்னிங் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆயிருக்கு, 600 ருபீஸ்ல இருந்த ப்ரீமியம் பாத்தீங்கன்னா 1600 ருபீஸ் போயிருக்குது. அப்போ எவ்வளவு ஆச்சுங்க, 1000 பாயிண்ட்னா ஒரு லாட்டுக்கு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ நேற்று மார்னிங் இந்த வீடியோ போட்டேன். ரொம்ப கம்மியான பேர் தான் பார்த்தாங்க. சப்போஸ் பார்க்கலைன்னா போய் பாருங்க. நம்ம கோல்டு வீடியோஸும் ரெகுலரா இனிமேல் போட ஆரம்பிப்போங்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்து நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பிங்க அதை கேட்டு. சரிங்களா, ஸோ வழக்கம் போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நான் மோர் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் கம்மிங் டேஸ்ல போடுறேங்க. தேங்க்யூ வெரி மச்ங்க.